சூலூர்ல ஒரு குழந்தைய பச்சை மண்ணை ரெண்டு தேவடியா பசங்க நாதாரி புண்டைய ஏண்டா காம கொடூர நாய்ங்க உங்க வீட்டுல அம்மா அப்பா இல்ல அக்கா தங்கச்சி இல்ல உன் குழந்தை இல்ல அது மாதிரிதான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் சீரழிச்சு கல்லால மூஞ்ச முகத்தெல்லாம் உடைச்சு கொண்டு போட்டிருக்கீங்க. டேய், அவங்க அப்பா அம்மாவுக்கு யாரா ஆறுதல் சொல்றது? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து கடவுள் மாதிரி வளர்த்த அவங்க அப்பா அம்மாவை ஏண்டா தேவடியா மாய்ங்களே, உங்க ஆத்தால உன்னை உண்மையிலே உங்க அப்பனுக்கு தான் படுத்து பெத்தாளாடா உடம்போக்கு நாய்ங்க. எங்க இருந்த குழந்தை எங்க வீட்டு புள்ள மாதிரி எனக்கு அழுக வருது. உங்களுக்கு அந்த அளவு காம கொடுக்குறோம் தான் நல்ல சுடுதண்ணியை காய வச்சு ஊத்திக்கங்க உங்க உறுப்புலையே. விஜயண்ணா, தயவு செய்து நீங்க அந்த ஜெயிலில் போடுறதுலாம் வேணாம். தயவு செய்து நான் சொல்கிறேன், இதை மக்கள்கிட்ட விட்டுருங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் பண்ணிக்கிறோம். ஒவ்வொருத்தனையும் இப்படி ஜெயிலில் போட்டு அவன் பணம் மூலியமாவோ அரசியல்வாதி மூலியமாக வெளியே வந்துடுவான், நீதி கிடைக்காம போயிடும். இழக்கிற குழந்தைகளுக்கு நீதி கிடைக்கவே கிடைக்காதுண்ணா. ப்ளீஸ் எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் தானே ஓட்டு போட்டோம், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் சட்டப்படியாக நீங்கள் போகிறீங்க, எங்களுக்கு புரியுது. ஆனால் இது எங்களால் பொறுத்துக்கவே முடியல. இத்தனை ஆட்சியில் கேவலம் நடந்துச்சு, அதுக்கு தான் நான் உங்களை கொண்டு வந்தோம். உங்கள் ஆட்சியில் இந்த கொடுமை நடக்க வேணாம் ப்ளீஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, எத்தனை காமராஜர், எத்தனை பெரியார், எத்தனை ஸ்டாலின், எத்தனை ஜெயலலிதா, எத்தனை விஜய் வந்தாலும் இது மாறாது போலையே. கஷ்டமா இருக்கு, நெஞ்சில படபடன்னு வருது. அந்த தேவடியா மைங்களை ஓட ஓட விட்டு வரட்டணும். மக்கள்கிட்டே விட்டுருங்க, எதுவுமே நீங்க பண்ண வேணாம். இது மட்டும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்களை நான் தப்பே சொல்லலை, சரிங்களா? அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் அவங்கள ஒருத்தன் போய் மருத்துவமனையில் ஆஜராயிட்டான், ஒருத்தன் போலீஸ்க்கு ஆஜராகி 27ஆம் தேதி வரைக்கும் வைக்க சொல்லி என்கொயரி நடத்துவங்க. வேண்டாம், அவனுக்கு கொடுக்குற தண்டனையில் மற்ற எல்லாம் பரப்பணும். மக்கள்கிட்ட கொடுங்க. நாங்கள் அப்படியே அவனுடைய ஆணுறுப்பை கட் பண்ணி அறகுறையை கட் பண்ணி அவனை அம்மா நம்ம ரோட்டில் ஓட விட்டு ஒவ்வொருத்தர் காலி விழுந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லணும். அதில் நாங்கள் கொஞ்சம் மச்சால் தூள் மஞ்சள் தூளெல்லாம் போட்டு அவனை கதற விட்டு லைவாக வந்து வேர்ல்டுக்கே காட்டணும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்து நினைச்சு அவங்க பெருமைப்படணும். அவனால மற்றவங்களும் திருந்தணும். இனிமேல் அந்த மாதிரி அறிவிப்பு வந்தாலும் அடக்கிக்கணும். ப்ளீஸ் அண்ணா, இதை மட்டும் கொடுங்க, மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். பிஎம் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இறந்தது எங்கள் குழந்தை தானே, நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமேல் வெளியே விளையாட விட்டனால தானே தூக்கிட்டு போனாங்க. வெளியில் விளையாட விடாமல் வீட்டில் பூட்டி வச்சுக்கிறோம். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எங்களுக்கு நல்லாச்சு மட்டும் கொடுத்தா போதும், ஓகேவா? இலவசம் கொடுக்க வேணாம், பாதுகாப்பு கொடுக்க வேணாம், எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், ஓகேவா? உங்கள் சீட்டில் மட்டும் உட்காந்துக்குங்க. நீங்கள் நல்லா ஆட்சி ஆண்டா போதும் அண்ணா, புரியுதுங்களா? உங்களுக்காக என் குழந்தைய கூட நான் இழக்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். 10 நாள் தான் ஆச்சு. நீங்கள் 5 வருஷம் ஆகி இப்படி இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்காக தான் நீங்கள் குழந்தை போகுது, பரவாயில்ல. நீங்கள் எங்களுக்கு தெய்வம் மாதிரி, கடவுள் மாதிரி என்ன, ஓகேங்களா? நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சாதீங்க, வேற ஆள் வந்து உட்காந்துருவாங்க, ஓகேவா?